சந்தோஷப்படுறியா? கமலேஷ் நாடு மட்டும் 4 லட்சம் வாங்கி சொல்லும் தாக்கருக்கு எதிராக இருக்கியா? சொல்லி ஆகணும். ஏண்டா ஐயர் ரெடியா தயார் நின்னுங்கிறாரு. எப்படி உனக்கு ஐயர் பண்றது தெரியும்? யார் தெரியுமா? ஏதோ கொஞ்சம் வரும் ஐயரா கொஞ்சம் தெரியும். எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா சின்ன சரி பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா ஐயர் விட்டு ஐயர் உங்க அம்மா வேலை செஞ்சிருந்தாங்க. மச்சா அப்ப நீ ஐயர் வந்தா அட ஆந்த கண்ணா, அட ஆடிவாயா, அட மூடியா தொடர்ந்து கேக்குறான். ஐயர் வீடுக்குதா? ஐயர் எங்க அம்மா சாணி வாரி கொட்டினாங்க. அந்த சமயத்துல நான் எட்டி எட்டி பாப்பேன். பாத்துருப்பாங்க. கம்மியாச்சியா ஐயர் பசங்களுக்கு மந்திரத்தை ஊதுவாரு. அந்த சமயத்துல சென்னையில எட்டி பாப்பேன். எட்டி பாப்போம். உங்க அம்மா எட்டி பாப்பேன். என்னம்மா பண்ணுவேன்? எங்க அம்மா சாணியை கொண்டு வெளியிருப்பாடா. சின்ன வயசுல இப்ப உட்காந்து எட்டி மந்திரம் எட்டி பாப்பேன். அப்போ பூலா வந்தீங்களா? எடுப்பாங்க புகைப்படலாம். அப்போ மீஸ் தாடி நல்லா இருக்குமா? போட்டோல வேணும் சொல்லிட்டு எல்லாம் சரிடா எல்லாம் என்ன வச்சுட்டீங்களா? எதுக்கு என்ன எண்ணெய் வச்சு நல்லா அழகா சரி என்னப்பா சோடா வாங்கிட்ட போய் என்னடா சரிங்க நேரம் ஆகுதுடா. ஐயர் வந்து யார் கொடுத்தா போடுவாங்க. இன்னும் அம்மா கொடுத்துல போட்டுங்கிறா. அங்க போட்டானே இப்படி இப்படின்னு ஏறு உழுவவன் இழைத்தவனானால் எருது கூட மைத்துன முறை கொண்டாடும். ஆமாங்க தியாக கொண்ட மாதிரியா நினைச்சீங்க அங்க போட்டுங்கிறேன். ஓம் சிவனம் ஓ விஜயவரம் ஓ அஜித்தவரம் ஓ விக்ரமரம். ஆமா உங்க பாட்டனார் பேர் என்ன? என் தாத்தா பேர் என்ன தெரியல? ரங்கசாமி கவுண்டரு. கவுண்டரு. ஓ ரங்கசாமி கவுண்டர். ஓ ரங்கசாமி கவுண்டர். ஓ ரங்கசாமி உடைய தோப்பனார் பேர் என்ன? முன்சாமி கவுண்ட் ஒடியாரு. மாதா பேர்னா மேரி மாதா. தாத்தா பேரு தாத்தா பேரு ரங்கசாமி கவுண்டரு. உங்க அப்பா பேரு முன்சாமி ஒடியாரு. அப்போ உங்க அம்மா பேரு மேரி மாதா. என்ன என் பேர் என்ன தெரியல? சப்பி. முகமது சபி. முகமது சபி. என்ன கோத்ரா? பெலா பண்ற கோத்திரம். சரியா? சொல்லி இந்த தாலி தாலியா யார பைத்து நீ பைத்து மாவு பைத்து
எல்லாம் போயிட்டுடா. இல்ல, இதா சொல்லிடா. என்ன மட்டும் அடிக்கிற பொண்ணு அடிக்க மாட்டேன் ஏதோ ஒரு கம்பெனி ரெடி வைப்பாங்க. என்னடா கம்ப்ளீட். யாரா டேய், வாங்கிட்டு வரல புது தாலி வாங்கி வச்சிருக்கிறேன். நேராவது தெளிவா சொல்லுமா. மந்திரத்தை சொல்லு. மந்திரம் தெரியுமா தெரியாதா உனக்கு தெளிவா கம்ப்ளீட்டா. நீ என்னடா மந்திரம்? வேற என்ன வச்சுக்கிறியா? இருக்கா. என்ன மந்திரம்? அப்பா இது வேலைக்கு சரியா. என்னடா வாழ்க்கை விட்டுடு. வேலைக்கு கஷ்டமா தெரியாமா. டேய், மந்திரம் சொல்றா கையில தட்டுனானே நமக்கு ஏத்துனா. அங்கே ஒருத்தர் கடிவாளி கடிவாளி. பிறந்த வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு பெருமை தேடி தருவோம் பெண். அதேபோல் புகுந்த வீட்டிலிருந்து பிறந்த வீட்டு புகுந்த வீட்டுக்கு போக போகிறாய். பெருமையோடு வாழ வேண்டும். நாட்டு மக்கள் உன்னை பார்த்து வாயார வாழ்த்த வேண்டும். செவியார கேட்டு மனமகிழ்ச்சியோடு சிறப்போடு வாழ வேண்டும். அண்ணா நீங்கள் இருவரும் என்னை மனமாற வாழ்த்து பதினாறும் பெற்று பெருவோடு வாழ வேண்டும். அண்ணே, சுகமாக இருக்க வேண்டும் அண்ணே. அப்படியாகட்டும். தளபதி யாரே? நான் வாய்க்க போனது இவராங்க. தளபதி யாரே? நீங்களும் என்னை வாழ்த்த வேண்டும். நல்லா இருந்து தொலைங்க. ஐயோ என்ன வாய் போடுறீங்களா? நல்லா இருக்கு பாருங்க. டேய், என்ன என்னடா என்ன என்ன என்னடா அடி மாசம் கட்டாடி. அண்ணா, போறதுங்க. அண்ணே, உங்களுக்காக பால பழவ பச்சல காத்து கிடக்கிறது. பணப்படங்க போகலாம். யார் நீ? எந்த நாட்டை சேர்ந்தவன்? மலைநாட்டிலிருந்து புலிகேசி லிகிதம் சொல்லார் மலைநாட்டிலிருந்து புலிகேசி நீதவன் பிரிக்கிறான். ஆமாங்க ஏய், மலைநாட்டில் புலிகேசி நீதவனை பிரிக்கிறான். என்ன இருக்கிறது பார். விஜயமி நாட்டு மன்னருக்கு மலை நாட்டு மன்னர் புலிகேசி எழுதியது. நீங்க சில காலம் கப்பா கட்டாத காரணத்தினால் உன் நாட்டு மீது படையெடுத்து வருகிறேன். முடிந்தால் தடுத்துக்கொள். அப்பா, என்ன துணிவிழா கூடியவன் நம் நாட்டில் படையெடுத்து வருவான். புலிகேசி நீதம் எழுதி விட்டானா? கப்ப போன கட்டவில்லை என்று புறப்படுகிறேன். அவனை அழித்து விட்டு வெற்றியோடு திரும்பி வருகிறேன். புறப்படுங்கள். வயதான நேரத்தில் இந்த நேரத்தில் போருக்கு செல்லக்கூடாது. இளம் கன்று பயமறியாது என்பார். நான் செல்லுகிறேன். அந்த மலைநாட்டு தயாளனை கொன்று குவித்து விட்டு ஒரு நொடியில் நான் வருகிறேன். அவரா, இப்போதான் உனக்கு திருமணம் முடிந்திருக்கிறது. வெகு நாட்களாக நாட்டில இருந்து ஏழ்மை குடியில் பிறந்து விட்டாய். இப்போது வந்திருக்கிறாய். திருமணம் முடிந்து விட்டது. சொல்வதை கேள். நீ போருக்கு செல்லக்கூடாது. இருந்தாலும் கடமைதான் எனக்கு பெரிது. அந்த மலைநாட்டு தயாளனை கொன்று குவித்து விட்டு விரைவில் வந்து விடுகிறேன். ஐயா, நிறுத்துங்கள். நீங்களே செல்ல வேண்டும். இந்நாட்டு போர் தளபதி பட்டத்தில் நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது போருக்கு நான் சென்று வருகிறேன். மன்னா விடை கொடுங்கள். தளபதியாரே, நீங்கள் யாரும் செல்ல வேண்டாம். நீங்கள் என் தந்தைக்கு துணையார்கள். அப்பா, விடை கொடுத்தால் போதும். நானும் அவனை இருக்கிறோம். போர் முரசு கொட்டி வீர திலகமிட்டு வெற்றியை செய்தோடு வருகிறோம். அப்பா, நீங்க யாரும் போகத்தால நான் போறேன். நீயும் போவாதீங்க, நீங்களும் போவாதீங்க. எஜமா நீயும் போவாத. ஏப்பா மிச்சிரே, நீயும் போவாத. நானும் போற மாதிரி கிடையாது. அவரா, சொல்வதை கேள். உன் தாய் தந்தை அழித்தவர் அவன்தான். அதான் போருக்கு புறப்பட போகிறாய். இளம் சிங்கங்கள் 2 பேர் இருக்கும்போது நான் வயதான நேரத்திலே போகிறாய். இருவரும் சென்று வெற்றியோடு திரும்பி வாருங்கள். சென்று வாருங்கள். சாந்தியாவோ 3 நாள் மாதவிடார்கள். அவர் குளிப்பதற்காக அதோ தெரியும் சென்று நீர் எடுத்து புறப்படுகிறேன். இல்லை, யார் நீ? மன்னா என வாழ்த்துங்கள். யார் நீ? சாந்தி அம்மாவோ 3 நாள் மாதவிடாவா இருக்கிறாங்க.
அவர் குளிப்பதற்காக அதோ தெரி நீரடிக்கு சென்று தண்ணீர் எடுத்து போற ஓ அவர்களோட படிப்பெண்ணானே ஆமா. சாந்தி இப்போது 3 நாட்கள் இருக்கிறார். அதனால் குளிப்பதற்கு தண்ணீர் எடுத்து செல்கிறாயா? கடமையில் கண்ணோட்டமாக இருக்கிறாய். உன் கடமையை பாராட்டுகிறேன். எவ்வித குறையில்லாமல் வேலை செய்வது உடைய கடமை. ஆகட்டும் அண்ணா. அப்பா என்னடா அப்பா நானும் போருக்கு போகிறேன். செல்லும் நேரத்தில் என் மனைவியை பார்த்து விட்டு போகிறேன். அப்பா போருக்கு சென்ற மனைவி பார்க்க திரும்ப வந்திருக்கின்றாயா? சொல்வதை கேளடா விதியா. இப்போது மனைவி நாள் பார்க்க கூடாது. எதற்காக? காரணம் இருக்கிறது. எதுக்காக? மனைவி இப்போது 3 நாட்கள். அப்படியா? ஆமா அப்பா. அந்த நேரத்தில் பார்க்க கூடாது. அப்படி பார்த்தால் நாட்டு மக்கள் கேவலமாக பேசுவார்கள். போருக்கு சென்றவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். நாட்டு மக்கள் இழிவாக பேசுவார்கள். அதை நீ பேசக்கூடாது. நாட்டு மக்கள் பேச காதால் கேட்கக்கூடாது. போருக்கு சென்று வெற்றியோடு திரும்பி வந்த பிறகு உன் மனைவியை சந்திக்க அப்பா. என் மனைவியா மாதா விடாக இருக்கிறாள். அவளை பார்த்து விட்டு போருக்கு சென்றால் கோயிலே தோல்வி கிடைக்குமா? மாதை நான் தண்ணி கைப்பினா. இப்ப இதே புறப்படுகிற போருக்கு புறப்படு. இப்போதே நாம் இருவரும் மலைநாடு செல்வோம் என்றால் எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? எப்படி செல்ல வேண்டும்? எடுத்து போராடி வாழெடுத்து போராடி வரும் வாழ்வெனிலே நீ எதிர்பாடு வாழெடுத்து போராடி வரும் வாழ்வெனிலே நீ எதிர்பாடு வாழெடுத்து போராடி வரும் வாழ்வெனிலே நீ எதிர்பாடு மலைநாடு செல்ல வேண்டும் என்று நாம் இருவரும் எவ்வளவு ஆர்வத்தோடு வேகமாக வந்தோம். பார்த்தாயா, ஆற்றின் இரு கரையும் வெள்ளம் பெருகெடுத்து ஓடுகிறது. நள்ளிரவு நேரம் அந்தி சாய்ந்து விட்டது. எதுவும் தெரியாமல் ஆற்றிலே கால வைக்க முடியாது. ஆகையால் சிறியதோர் கூடாரை ஏற்படுத்தி அந்த குடிசையில் நாம் இருவரும் உறங்கிவிட்டு விடுந்தால் தண்ணி வற்றிவிடும். அக்கறை செல்வோம். அப்படியா? புறப்படும். உங்களுடைய அண்ணனும் என்னுடைய அண்ணனும் போருக்கு போயிருக்கிறாங்க. ஆமா, அதனால விடியற் காலையிலே நீயும் நானும் அம்மன் ஆலயம் செல்ல வேண்டும். செல்ல வேண்டும். அதனால் உங்களுடைய அந்தரங்க அறையில் போயிட்டு நீங்க போறங்க, என்னுடைய அந்தரங்க அறையில் நான் போயிட்டு படுத்து உறங்குறேன். அப்படி ஆகட்டும். இந்த சிறியதோர் குடிசையில் நாம் இருவரும் படுத்து உறங்க வேண்டும். அப்படியா? விழுந்தால் ஆற்றிலே தண்ணி வற்றிவிடும். அக்கறை செல்லலாம். படுத்து உறங்கி ஆகட்டும். என்ன இது? புரண்டு புரண்டு படுத்து பார்க்கிறேன். எனக்கோ உறக்கவில்லை. எதற்காக? இவருடைய மனைவி சாந்தி அரண்மனைக்கு ஆயத்தம். ஆசிரியர் அவரிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. எப்படியோ விடுதியால்தான் அக்கறையை கடக்க போகிறோம். ஆற்று வெள்ளம் விழுந்த பிறகுதான் அக்கறையை கடக்க முடியும். ஆகையால் அவன் நன்றாக உறக்கத்தில் இருக்கிறான். இதுதான் தக்க தருணம். இப்போது அரண்மனைக்கு சென்று என் மனைவியை பார்த்துவிட்டு விடுவதற்குள் இந்த இடத்திற்கு வர வேண்டும். புறப்படுகிறேன் அரண்மனைக்கு. ஓ, விஜயன் யார்? ஒரு நாட்டு இளவரசன். வசதி வாய்ந்த குடும்பத்தில் படித்து உறங்கியவன்.
இந்த குடிசையில் உறக்கம் என்பதே வராது. அதோ தெரியும் பாறை மீது காற்றோட்டமாக படுத்து உறங்குவான். சரி, எங்க சென்றால் என்ன, விடிந்தால் அவன் வரப்போகிறான், நாமும் படுத்து உறங்குவோம். பிரகாரம் என்னுடைய அந்தரகரையில் வந்துவிட்டேன். இப்போ இதை சற்று படுத்திருக்க வேண்டும்.